ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸா வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா நேத்து வந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்துச்சு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருந்துச்சு. அதனால மார்க்கெட்ல 9% ரியாக்ஷன் வந்து இருக்கு. அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம 27 அனலிஸ்டோட டேட்டா வந்து எடுத்திருக்கோம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டார்கெட் பிரைஸ் அதிகமா வந்து வைக்கிறாங்க. அத பத்திலாம் டீடைலா வந்து பார்ப்போம். Q1 ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. 130% மேல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அப்புறம் இந்த கம்பெனியோட கைடன்ஸ் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு. லோன் குரோத் 20%க்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1%க்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட கைடன்ஸ் வந்து 5.8%. கிரெடிட் காஸ்ட் வந்து 150ல இருந்து 160 பேஸ் பாயிண்ட்ஸ். அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸோட பிசினஸ் வந்து 15% க்ரோ பண்ண போதா சொல்லியிருக்காங்க இந்த இயர்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட அந்த அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 27 அனலிஸ்ட்ல 17 அனலிஸ்ட் வந்து பார்க்கும்போது ரெக்கமெண்டட் வந்து பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 6 அனலிஸ்ட் வந்து ஹோல்ட் ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 4 அனலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. சிஎல்எஸ் என்ற நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து 95 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இன்வெஸ்டெக்ன்ற கம்பெனி 115 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற 27 அனலிஸ்ட் சொன்ன டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே பை ரேட்டிங் தான் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா என்ன இப்போதைக்கு காஸ்ட்லியா இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. நேத்துக்கான நல்ல இண்டோ எம்ஐஎம் ஐபிஓ பத்தி நம்ம பார்த்திருந்தோம். 190 ரூபாய் வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா 39% லிஸ்டிங் கிடைக்குதுன்னு சான்சஸ் இருக்குதான் வந்து ஆர்டிகல் வந்து இருக்கு. ஸோ எவ்வளவு மடங்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 72 மடங்கு வந்து ஓவரால் சப்ஸ்கிரைப் வந்து நடந்திருக்கு. இதை லாங் டேர்ம் பர்பஸ்க்கு கன்சிடர் பண்றவங்க மட்டும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். லிஸ்டிங் எண் வந்து ஒருவேளை பெர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியாகுதுன்னு சான்ஸ் இருக்குதா பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது 30% மேல லிஸ்டிங் எண் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து இருக்கு. லாங் டேர்ம் பர்பஸ்க்காக அப்படியே வச்சுக்கிறவங்க வச்சுக்கிறதா வந்து இருக்கு. பட் ஆனா புதுசா கன்சிடர் பண்ண போறவங்களுக்கு பெட்டரா இருக்காது ஐபிஓக்கு அப்புறம். ஐடிசியோட டிவிடெண்ட் எனக்கு எப்பதான் வரும் அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாரோட மத்தியிலயும் வந்து இருக்கு. ஜூலை 24ல இருந்து 29 வரைக்கும் இந்த பேமெண்ட் டேட்டா வந்து வச்சிருந்தாங்க. சோ இந்த டேட்டுக்குள்ள வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு 28 இன்னும் 2 நாள் தான் வந்து இருக்கு. வந்துருமா அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாரும் மத்தியிலயும் இருக்கு. 8 ரூபா வந்து டிவிடெண்ட் வேற தரணும். கண்டிப்பா இன்னைக்கு இல்ல அப்படின்னா நாளைக்கு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் வந்து ஐடிசியோட டிவிடெண்ட் வந்து வந்துரும். மேபி இன்னைக்கு தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இப்போ வந்து பார்க்கும்போது 8 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் வந்து நடக்கணும். ஓவராலா இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026ல 14.50 காசு வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனியா இருக்கு. 5% வந்து இப்போ டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனியா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 5% டிவிடெண்ட் ஈல்டு வந்து வருது. ஏன்னா 52 கிலோ கிட்ட இருக்கிற பிரைஸ். அதனால டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. 81% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல விழுந்திருக்கு. 60 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 316 கோடி ரூபாய். மெயினா இந்த அளவுக்கு விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளோபல் லெவல்ல சோடா ஆஷோட அந்த ஒரு பிரைசஸ் வந்து பார்க்கும்போது வீக்கா வந்திருக்கு. அதிகமான சப்ளை வந்திருக்கு. ஓவர் சப்ளை இருக்கு. டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து அதிகமான எனர்ஜி பிரைசஸும் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டும் அப்புறம் வந்து ஃப்ரைட் காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து போடுது. இதனால ப்ராஃபிட் வந்து சுத்தமா அடி வாங்கிருச்சு. ரெவன்யூ ஆனா வந்து க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. டோட்டல் இன்கம் வந்து பார்க்கும்போது 13% க்ரோ ஆகுது. 4311 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 3815 கோடி ரூபாய். சோ சேல்ஸ் அதிகமா இருக்கு, ப்ரொடக்ஷன் வால்யூம்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா இவங்களால ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல. குளோபல் சோடா ஆஷோட பிரைஸ் வந்து இன்னும் வீக்கா வந்து இருக்கு. இதனால இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போக போறோம். மோர் சஸ்டைனபிளாவும் ஸ்டேபிளான பிசினஸ் நோக்கி போக போறோம். ஃபார்ம் பிசினஸ் கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு. இதனால மார்க்கெட்ல இந்த ஷேரை ரொம்ப வந்து ஏத்திட்டாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 35% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 412 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கம்மியான ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கிற ரீசனால இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32% ஏறி இருக்கு. 765 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.2% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. 3.8%ல இருந்து. அட்வான்சஸ் 27%, டெபாசிட்ஸ் 20%, டோட்டல் பிசினஸஸ் வந்து 1.22 lakh crore வந்து ரீச் பண்ணிருக்கு. கிராஸ் என்பிஏ சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. 1.22%ல இருந்து 0.9% இருக்கு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. நெட் என்பிஏவும் 0.17%ல வந்து இருக்கு. பெட்டரான லோன் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 52 கை வந்து டச் பண்ணிருக்கு. இன்னுமே ஓரளவுக்கு டீசென்டான ரேஞ்சில் தான் இருக்கு கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து பாத்துக்கணும். பட் ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 44% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இறங்கிருக்கு. 198 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 350 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணவங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இறங்குறதுக்கு அதிகமான டாக்ஸ் பர்டன். இதனாலதான் நம்ம ஐடிசி கம்பெனியும் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ்ல அது வந்து தெரியுது. டாக்ஸ் பர்டன் அதிகமா வந்து இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் என்னவோ 1800 கோடியில இருந்து 3800 கோடியா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ என்னவோ ஏறுது. பட் ஆனா அது மெயினா எதனால ஏறுது அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. இந்த கம்பெனி டாக்ஸா மட்டும் பே பண்ணது மட்டும் எக்ஸைஸ் டியூட்டிக்காக 2600 கோடி ரூபாய் பே பண்ணிருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது நெட் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 1200 கோடி ரூபாய். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் வந்து இருக்கு. 18% டிக்ளைன்ல இருக்கு நெட் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது. ஸோ அதிகமான எக்ஸைஸ் டியூட்டி கொடுக்குற ரீசனால இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து அடி வாங்குது. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வாங்குது. சிகரெட்டோட சேல்ஸ் பொறுத்தல அது குறையதான்னு கேட்டீங்கன்னா அது குறையல. மக்களை பொறுத்தல 2% தான் வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கதான் வந்து சொல்றாங்க.
ஸோ 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா 2% தான் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதா இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. சிகரெட் பிரைஸ் என்னதான் ஏறினாலும் கூட. ஸோ இது வந்து இருக்கிற டேட்டாவா இருக்கு. ஐடிஸோட ரிசல்ட்ஸ் வரட்டும், அது எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 52% ஏறி இருக்கு. 105 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 40% ஏறி இருக்கு. 2400 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டா 65% ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 6.4% இருந்து 7.6% பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ப்ராஃபிட்டியா வந்து மூவ் ஆகுறாங்க. அதிகமான சேல்ஸும் அதிகமான ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதும் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மார்ஜினை வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸை வெல்கம் பண்ணிட்டு ஷேர் பிரைஸை 7% வந்து ஏத்திட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி இப்போ 700 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 கை வந்து 736 ரூபாய் அது கிட்ட போயிடுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி லாஸ்ட் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 19% வந்து ஏறி இருக்கு. அதிகமான Q1 ரிசல்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து தாய்லாந்துல FT அப்ரூவல் வந்து ஒரு ட்ரக்காக வாங்கியிருக்காங்க. நுசோலிவன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக்காக வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரக் வந்து கானரகா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கனரேனா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பாக்டீரியல் மூலமா பரவற ஒரு டிசீஸா வந்து இருக்கு. இது வந்து இன்னெரிட்டன்ஸா வந்து வராது. இது வந்து செக்ஷுவல் மூலமா தான் வந்து வரும். மேபி அந்த சிமெண்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். மேபி அது குழந்தைகளுக்குலாம் ஆகலாம். இல்ல அப்படின்னா அந்த ஒரு மதர்ல இருந்து அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி அப்படியே வந்து நடக்கலாம். சோ இது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கா தான் இந்த ஒரு ட்ரக் வந்து இருக்கு. ஏற்கனவே யூஎஸ்ல வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து இந்த மெடிசனுக்கு வாங்கி வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தாய்லாந்து இந்த அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ட்ரக்கோட அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் போறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால இந்த ட்ரக் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஃபைனா 1,75,000 யூரோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. பிரெஞ்ச் லேபர் அத்தாரிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயோட ஒர்க்கிங் டைம் ரெக்கார்ட் சிஸ்டம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பிரெஞ்ச் லேபர் லாஸ் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அது வந்து ஃபாலோ பண்ணாம ஒர்க்கிங் டைம் ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால 1,75,000 ரூபாய் வந்து யூரோஸ் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. டாடா பவரோட Q1 ரிசல்ட் சூப்பரா இருக்கு. இங்க அனலிஸ்ட்லாம் என்ன மாதிரியான எஸ்டிமேஷன் வச்சாங்களோ அதோட சூப்பரா வந்து நெட் ப்ராஃபிட் 11% ஈனார் பேசில ஏறி இருக்கு. 1176 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 5.6% ஏறி இருக்கு. 19,000 கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. கம்பெனி 5,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு Q1 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக மட்டும் 226 மெகாவாட்கான ரினியூபிள் எனர்ஜி கமிஷனிங் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி முந்திரா பவர் பிளான்ட் வந்து திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபுல் ஆபரேஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆபரேஷன் ரிட்டர்ன் ஆனது மூலமா மட்டுமே நெட் ப்ராஃபிட்ல ஒரு 20 கோடி ரூபாய் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. எபிட்டால ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. இங்க டாடா பவரோட பிளான் படி 40,000 கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்காக 2030 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு மும்பைல பண்ண போறாங்க. புதுசா இன்காட் அப்புறம் வாட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பிளான்ட் வந்து ஒடிசால ஓபன் பண்ண போறாங்க. Phase 1 டார்கெட் வந்து 2028 வந்து இங்க முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே சூப்பரா இருக்கு டாடா பவரோட ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுல. HDFC பேங்க்ல MSRDC அப்படின்ற அந்த டெபாசிட்ஸ் கேஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம் 2017 to 2021 இந்த ஒரு கேஸ் சம்பந்தமா இங்க வந்து வார்னிங் லெட்டர் HDFC பேங்க் இன்டர்னல் டீமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. வார்னிங் லெட்டர் கூடவே சேர்ந்து 1 லட்ச ரூபாய் பெனால்டி வந்து CEO, CFO அப்புறம் வந்து சீனியர் ரீட்டைல் எக்ஸிகியூட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா இன்டர்னல் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பிசினஸ் ஓவர் ரீச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பிசினஸ் ஓவர் ரீச் அப்படின்னா இது வந்து ஃப்ராட் கிடையாது, பர்சனல் கெயினுக்காக பண்ணது கிடையாது, அப்புறம் இன்டர்னெட்டா வந்து பண்ணது கிடையாது. இது வந்து RBI கைட்லைன்ஸ் வந்து இங்க மதிக்காம கொஞ்சம் டிஃபர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து வார்னிங் லெட்டரும் பெனால்ட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. விப்ரா கம்பெனி டேட்டாபிரிக்ஸ் என்ற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு டெடிகேட்டடா டேட்டாபிரிக்ஸ் பிராக்டிஸ்க்காக மட்டும் பிசினஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி இங்க ஸ்மால் லெவலான AI பைலட் ப்ராஜெக்ட்ல இருந்து பெரிய லெவலான என்டர்பிரைசஸ் AI டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ரியல் பிசினஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட சிஸ்டமை மாடர்னைஸ் பண்ணணும், அப்புறம் AI கவர்னன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். AI சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங், ஹெல்த் கேர், டெலிகாம், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டர்ஸ்ல எடுத்துட்டு வரணும்ன்றது பிளானா வந்து இருக்கு. சோ இப்படி இந்த மாதிரி பிளான் இருக்கும்போது ஏற்கனவே விப்ரோவும் டேட்டாபிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இங்க பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்காங்க. ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட AI அப்புறம் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி சூப்பரா முடிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா AI இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கு. இப்ப இன்னும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலான AI பைலட்ல இருந்து பெரிய லெவலான என்டர்பிரைசஸ் வரைக்கும் AI டெப்ளாய்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து டேட்டாபிரிக்ஸோட ஜீனின்ற நேச்சுரல் லாங்குவேஜ் டேட்டா வந்து இருக்கு. அந்த ஒரு ப்ரோக்ராமிங் குவரிஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. விப்ரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீகான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது மூலமா லெகசி சிஸ்டம் AI சிஸ்டமா வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்க முடியும். டாடா மோட்டார்ஸோட குஜராத் பிளான்ட்டுமே வந்து இந்த ஹெவியான ரெயின்ஃபால் இருக்க ரீசன் அப்புறம் ஃப்ளட்டிங் இருக்க ரீசனால ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இதனால என்னென்ன மாடல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அங்கிருந்து வர ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது டியாகோ, டிகார், நெக்ஸான், சியாரா இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சுத்தி இருக்க சப்ளையர் ஃபேக்டரிஸ்மே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆஃப் த ஆபரேஷன்ஸ்க்கு வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மல் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பெருசா எந்த ஒரு டேமேஜும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்றாங்க. HCL Tech புது மார்க்கெட் உள்ள வந்து போறாங்க. அது என்ன மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க ஸ்மால் அப்புறம் மிட் சைஸ்டான பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி
இங்க Neo.ai அப்படின்ற ஒரு பிசினஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சர்வ் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட்ஸ் யாரு அப்படின்னா லார்ஜ் ஃபார்ச்சூன் 500 கிளைண்ட்ஸா வந்து இருக்காங்க. இருக்கிறதுலே வந்து பெரிய 500 கிளைண்ட்ஸா வந்து இருந்தாங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து இங்க ஸ்மால் அப்புறம் மிட் சைஸ்டு பிசினஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அதுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த Neo.ai ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸல் டெக்கோட ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஐடியோட ஒர்க் வந்து 60% ஆட்டோமேட் வந்து பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க ஏஐ மூலமா மட்டும். மீதி இருக்க 40% ஒர்க் மட்டும் ஹியூமன் மூலமா பண்ணிக்க முடியும். எக்ஸல் டெக் ஏற்கனவே 90 கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி யூனிட் வந்து இங்க புஷ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 500 கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான டார்கெட் வந்து மிட் சைஸ்டான ஐடி ஃபர்ம்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க யாரு கூடலாம் கம்பீட் பண்ண போறாங்க அப்படின்னா பெரிய லெவலான அசென்ச்சர் கூடலாம் கம்பீட் பண்ண போறது கிடையாது. மிட் சைஸ்டான கம்பெனியான இந்த கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இவங்க கூட வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. டாடா குரூப்லயே வந்து கன்சியூமர் பிசினஸ்ல டாப் நாச்சா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெண்ட் கம்பெனி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து இருக்குது டைட்டன், அதுக்கு அடுத்ததா இருக்குது டாடா கன்சியூமர், அதுக்கு அடுத்து லாஸ்டா இருக்குது வோல்டஸ் கம்பெனியா வந்து இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் கம்பெனியோட ரெவன்யூ வந்து இங்க வந்து 3600 கோடியா தான் வந்துருச்சு. பட் ஆனா இப்போ 20,000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. பட் ஆனா இதுவே டைட்டன் பார்க்கும்போது 4.2 மடங்கு தான், டாடா கன்சியூமர் 2 மடங்கு தான், இங்க வோல்டஸ் வந்து 1.8 மடங்கு தான் வந்து இருக்கு. ஜூடியோட இந்த ஒரு ஸ்டோர் க்ரோத் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அஃபோர்டபிளான ஃபேஷன் அப்புறம் வந்து வெஸ்ட் சைடு வந்து பொறுத்தல பிரீமியமான அப்பேரல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு. அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்து வந்திருக்கு. இதனால இந்த கம்பெனிக்கு இன்கம் வந்து அதிகமா ட்ரெண்ட் மூலமா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல வந்து பார்க்கும்போது ட்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங்கா வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க டாடா குரூப். டாடா குரூப்ல இருந்து இப்ப டாடா சன்ஸோட ரிப்போர்ட்டுமே நிறைய வந்து வெளியே வந்திருக்கு. சேர்மனான சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏர் இந்தியாவை பத்தி பேசியிருக்காரு. ஏர் இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 5 to 10 வருஷம் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கும். குயிக்கா டர்ன் அரௌண்ட் வந்து ஆகாது. ஃபிளீட்டோட அப்கிரேட்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிலே வந்து இருக்கு. அப்புறம் டெக்னாலஜியோட சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸ்டாஃப் வந்து ட்ரெயின் பண்ணணும். சப்ளை செயின்ல வர இஷ்யூ இருக்கு. அதனால 5 to 10 வருஷமாச்சு அட்லீஸ்ட் அப்புறம் டர்ன் அரௌண்ட் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. FY26 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ரெவன்யூ 71,000 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது 9% நெகட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் லாஸா 10,000 கோடி ரூபாய் போன வருஷம். பட் ஆனா இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026ல 22,000 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்றாங்க. மெயினா ஃபியூலோட காஸ்ட் அதிகமானது. என்னென்னலாம் பெரிய செட்பேக்ஸா இந்த ஒரு கம்பெனிக்கு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்க பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர் வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஏர் இந்தியாவோட ஒரு ஃபிளைட் வந்து கிராஷ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெஸ்ட் ஏஷியால நடக்கிற கான்ஃபிளிக்ட், ஏர்கிராஃப்ட் எல்லாமே டிலே ஆகுனது, அப்புறம் அதிகமான ஃபியூல் பிரைசஸ் ஆனது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த கம்பெனிக்கு இவ்வளவு நெட் லாஸ் வந்து பதிவு பண்ணிருக்கு. பட் ஆனா பாசிட்டிவான ப்ராக்ரஸா வந்து இருக்குது. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு நல்ல வேர்ல்ட் நியூஸ் எப்படி இருக்கு? யூஎஸ் வந்து டெம்பரவரியா இந்த ஏர்ஸ்ட்ரைக்ஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரான் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நாங்க வந்து இங்க வந்து வார பாஸ் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரான் வந்து டினை பண்றாங்க. நாங்க பீஸ் டாக்ஸுக்கும் வந்து வரல, வாருக்கு நாங்க வந்து ரெடின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஆயிலோட பிரைஸை பொறுத்தல பிரெண்ட் குட் வந்து இங்க $90 per பேரலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. $85 per பேரல் வந்து இருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல ஷிப்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா கிராஸ் ஆகிற மாதிரி தெரியல. 10 ஷிப்ஸ் தான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. 100க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ் வந்து கிராஸ் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் லெவல் ஆயில் சப்ளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். பட் ஆனா இன்னும் 10 ஷிப்ஸ் தான் வந்து கிராஸ் ஆகுது. சோ இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. 59 பாயிண்ட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆகலாம். பட் ஆனா ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. சவுத் கொரியா மார்க்கெட் 5% டவுன்ல இருக்கு. ஜப்பானோட மார்க்கெட் வந்து 4% டவுன்ல இருக்கு. யூஎஸோட அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலுமே டவுன்ல வந்து இருக்கு. மேபி நம்ம ஊரோட மார்க்கெட்டுமே இன்னைக்கு அதனால நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கோல்டு பொறுத்தல இங்க 0.3% ஏறி இருக்கு. சில்வர் வந்து 0.7% வந்து இறங்கி இருக்கு. FIS 1,600 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. DIS வந்து 2,329 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே யூஎஸ் ஃபெட் பாலிசிக்காக டிசிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.